ஹலோ வெல்கம். நீங்கள் எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா 45. இந்த படத்தில் ராஜ்பி ஷெட்டி, சிவராஜ்குமார் அப்பா வந்துட்டு உபேந்தர் நடிச்சிருப்பாங்க. ராஜ்பி ஷெட்டி வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவார். அப்படியே ஒரு நாயை சாவச்சிடுவார். நெக்ஸ்ட் அவர் செத்துடுவார். ஆனால் இதெல்லாம் ஒரு கனவுல நடக்கும். அதே மாதிரி நிஜத்துலேயும் நடக்குது. ஆனால் அவர் சாக மாட்டார். ஆஃபீஸ் போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உங்கள் கர்மா உங்களை விடாதுன்ட்டு இருக்கும். ஜோஷியக்காரன் வந்துட்டு இது கரட புராணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படியே வரும்போதே ஒரு கேங் இவரை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அம்மா அடி 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 அடிப்பாங்க. அப்போ உபேந்திரா வருவார். உபேந்திரா வந்துட்டு ஏன் ரோசியை சாவச்சேன்னு கேட்பாரு. அது நாய் தானே அப்படின்னு சொல்லுவார். உபேந்திரா வந்துட்டு அது நாய் இல்லை, அது என் தாய் அப்படின்வார். உபேந்திரா சேலஞ்ச் பண்ணுவார், நீ நெக்ஸ்ட்டு 45 டேஸில் நீ சாவேன்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, அப்புறமா இவரை யார் காப்பாற்றின படத்தோட கதை. படத்தில் மேக்கிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சேசிங் சீன் நல்லா வரும், அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. படத்தில் கிளைமேக்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் லாஜிக்கலாக பார்க்க முடியாது. உன் பேர் ஸ்டைலு டைலாகெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக சொல்லணும்னா கேஸ்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். படத்தில் எடிட்டிங்கும் ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணிக்குது. படத்தில் மியூசிக்கும் சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.